இது வந்து ஒரு சோலார் லைட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா. இந்த சோலார் லைட்டு எரியல என்னன்றதை நம்ம பிரித்து பார்க்கலாம். ஸோ இது உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். பிரிச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி பல்ப்ஸ் வந்து பல்ப் கொடுத்துருக்காங்க. பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2700 mAh இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த வோல்டேஜில் கொடுத்துருக்காங்க. சோலார் பேனலு ப்ளஸ் ஒரு சுவிட்சு, அது இண்டிகேட்டருக்கான ஒரு லைட்டு நம்ம தான் கொடுத்துருக்காங்க. 2.3 தான் இருக்குது. வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. பேட்ரி வோல்டேஜும் பத்தலை. ஜஸ்ட் இதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வோல்டேஜ் கொடுக்கணும். ஸோ நம்மகிட்ட வந்து ஒரு 12 வோல்ட் பேட்டரி இருக்குது. ஸோ இதுலேருந்து இப்போ கொஞ்சம் இதை பூஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணலாம்னா, அதுக்கு வந்து வோல்டேஜ் கம்மி பண்ணோம் இல்லையா, அந்த வோல்டேஜ் கம்மி பண்ணுறதுக்காக நம்ம ஒரு போர்டு ஒன்று, ஒரு பக் போர்டு ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட. அதை வச்சு நம்ம இப்போ கம்மி பண்ணி பார்க்க போகிறோம் சரிங்களா. ஒரு பக்கம் இன்னும் கொடுத்து இன்னொரு பக்கம் அவுட் எடுக்கலாம். இது வந்து வோல்டேஜ் வந்து ட்ராப் பண்ணணும் ஓகேவா. அதை நம்ம இப்போ செக் பண்ணி இந்த பக்கம் ட்ராப் பண்ணி வோல்டேஜ் நம்ம எடுத்துக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் அவுட்புட் நம்ம வோல்டேஜ் செக் பண்ணணும். அது செக் பண்ணிக்கலாம். ஸோ 1.3 வோல்ட் இருக்குது. நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 5 வோல்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3.8. ஸோ 4 வோல்ட் 4.3 அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் வைக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இதுக்கு இந்த பவர் கொடுக்கலாம். இது பாசிட்டிவ். ஸோ இந்தாண்ட சைடு பாசிட்டிவ், இந்தாண்ட சைடு நெகட்டிவ். நம்ம இதை கொடுத்துடலாம். ஓகே, பல்பு சக்ஸஸ்ஃபுல்லாக எரியுது. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் சார்ஜிங் மட்டும் ஆகட்டும். கொஞ்சம் பேட்ரி பூஸ்டிங் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வோல்டேஜ் கொடுத்துட்ருக்கோம். அது பல்ப் நிற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வெளிச்சத்தில் காட்டணும் அப்படின்னா நின்றுடும். ஸோ பேனலில் வெயில் அடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சார்ஜிங் பூஸ்டிங் ஆகும். கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கலாம். ஸோ கொஞ்சம் 5 வோல்ட் வரைக்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கலாம் நம்ம இதில் சரிங்களா. வோல்டேஜ் வந்து ஒரு 5 வோல்ட்டுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். பூஸ்டிங் என்ன நம்ம ரொம்ப நேரம் கொடுக்க போகிறதில்ல, கொஞ்சம் நேரம் தான் கொடுக்க போகிறோம். அந்த நேரத்தில் பூஸ்டிங் வந்து கொஞ்சம் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ 4.3 ஓகே, ஒரு 5 வோல்ட் நம்ம அதிலேருந்து செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் பூஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டு அப்புறம் விட்டோம்னா பேட்டரி கொஞ்சம் பூஸ்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம இப்போ நம்ம பேட்டரியோட வோல்டேஜ் செக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3.7 இந்த மாதிரி கட்டுது. இந்த நேரத்தில் நம்ம வெயிலில் வச்சோம்னா கொஞ்சம் நேரம் சார்ஜ் ஆகும். கொஞ்சம் நேரம் நம்ம வெயிலில் வச்சு சார்ஜிங் பண்ணிவிட்டு அப்புறம் ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணிக்கலாம் சரியா. பேட்டரி நம்ம இது உள்ளே வச்சு தச்சமயத்துக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிலில் இருக்கட்டும். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா பார்க்கலாம். வெயிலில் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட இந்த வெயில் கொஞ்சம் நேரம் தான் அடிக்கும். நமக்கு சுற்றி பில்டிங் இதனால ஒரு மணி நேரம் வெயில் அடிக்கும். அது வரைக்கும் அதில் இருக்கட்டும். சார்ஜிங் அதான் செக் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சுருந்தோம்.
ஓகே, இப்போ எரிய ஆரம்பிச்சிருச்சு. பேட்ரி வந்து லோவில் இருந்ததுனால உங்களுக்கு எரியல. அது பேட்ரி கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும், ஏரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ மறுபடியும் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வெயிலில் வச்சு ஃபுல் சார்ஜிங் பண்ணிட்டோம்னா சூப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி லோ லைட்டில் வைக்கக்கூடாது. வெயில் அடிக்கக்கூடிய இடமா பார்த்து அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி லைட்லாம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பிரைட்னஸ் நல்லா சூப்பராக எரியும். ஸோ இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லைட்டை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு. இது பிரைட்னஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் இந்த லைட்டு சும்மா ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. நீங்கள் கிட்டத்தட்ட இது வெயிலில் படுற மாதிரி வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும். இது நீங்கள் இந்த மாதிரி நிழலில் வச்சுட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் சார்ஜிங் ஆகாது. அதனால தான் உங்களுக்கு ஃபுல் டைம் வந்து எரியதில்லை. நம்ம இதை க்ளோஸ் பண்ணினா எரியும். இதில் சென்சார் கிடையாது. இந்த பேனலில் ஒரு வோல்டேஜ் சென்ஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வந்து ஒர்க் ஆகும். இது உள்ளே இருக்கக்கூடிய போர்டு சரிங்களா. அது பிரைட்னஸ் ஒன்று அந்த சுவிட்ச் மூலிமா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லைட்டாக வைக்கிறது, ஸோ கொஞ்சம் பிரைட்டாக ஆக்குறது, அந்த மாதிரி. இன்னும் நம்ம வெயிலில் வச்சு நல்லா இன்னும் பவர் ஆகிடுச்சுன்னா நல்லா இன்னும் பிரைட்டாக எரியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் கொடுக்குறோம். அதில் போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் வேணுன்றவங்க சரிங்களா. ஓகே சார், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதோட சந்திக்கலாம். பாய்.